நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளில் பிராந்தியங்கரை, அண்ணாப்பேட்டை, பஞ்சநதிக்குளம் ஆகிய ஊர்களில் முதலமைச்சர் சமீபத்தில் அறிவித்த அம்மா மினி கிளினிக்கை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள், செவிலியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக கொஞ்சம் நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. 30% நோய் தடுப்பு நடவடிக்கை இருந்தாலும் நோய் மருத்துவ வசதிகளும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது மேல போக போக அதிகமான சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. தடுப்பு, சிகிச்சை ரெண்டுமே. அடுத்த 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் நாகப்பட்டினம் ஒரத்தூரிலே உருவாக்கப்படுகிற மருத்துவக் கல்லூரி. என்னதான் கொரோனா இருந்தாலும், என்னதான் இன்னைக்கு மழை இருந்தாலும் வேகமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. 2வது ஃப்ளோருக்கு பயிற்சி கட்டணம் மிக விரைவில் தொடங்க இருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரியில் என்ன சிறப்பு தெரியுமா? என்ன வேணும்? சிடி ஸ்கேன் வேணுமா? என்ன டெஸ்ட் எடுக்கணும்? என்ன லேப் வேணும்? அனைத்தும் இன்னைக்கு இருக்கிற 2021 உலகத்தில் இருக்கக்கூடிய தரமான லேப் வசதி எல்லாம், சிடி ஸ்கேன்ல இருந்து எல்லா ஸ்கேன் வசதியும் 2021 உலகில் உள்ள நவீனமயமாக்கப்பட்ட கருவிகள். போட்டு வரமா நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள தமிழகத்திலேயே 3வதாக கிழக்கு வாசலில் 18 படிகள் கொண்ட அருள்மிகு கிழக்கு சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் மார்கழி மாத சிறப்பு படி பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பேரார் வீதி திருநாகை காரோணம் என்று சிறப்பு மிக்க இந்த திருநாகையிலே சிவராஜதானியாக விளங்குகின்ற நாகப்பட்டினம் நகரிலே நீலாயதாட்சி அம்பிகா சமேத காயாரோகண சுவாமிக்கும் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் என்று திளங்குகின்ற சௌந்தரராஜ பெருமாளுக்கும் மத்தியில் அரிக்கும் அரணுக்கும் நடுநாயகமாக ஹரிஹர புத்திரனாக இந்த கிழக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் திகழ்கின்றது. இத்திருக்கோயில் சபரிமலை ஐயப்பனுடைய ஐதீகங்களை கொண்டு நடைபெற்று வருகின்றது. சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் இருக்கின்ற பரிவார தெய்வங்களாகிய மஞ்சள் மாதா, நாகராஜா, கருப்பண்ண சுவாமி போன்ற பரிவார தெய்வங்களுடைய நமது கிழக்கு சபரிமலை ஐயப்பன் அருள்பாலித்து வருகின்றார். இந்த கோவிலின் மிக சிறப்பானது தமிழ்நாட்டிலேயே சென்னையில் ஓரிடத்தில் 18ஆம் படியும்,
அடுத்தபடியாக நாகப்பட்டினத்தில் 18ஆம் படியும் உள்ள கோவிலாக இது திகழ்கின்றது. இத்திருக்கோவில் 18ஆம் படி வழியாக சபரிமலை செல்ல இயலாதவர்கள் வந்து இருமுடியுடன் விரதம் இருந்து நெய் அபிஷேகம் செய்வதற்கு ஏதுவாகவே இந்த ஆலயத்தில் 2007ஆம் ஆண்டு இந்த 18 திருப்படிகள் அமைக்கப்பட்டது. 18 திருப்படிகள் காவல் தெய்வமாகிய குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கருப்பண்ணசுவாமி ஆலயமும் இந்த திருப்படியின் அருகாமையில் உள்ளது. மஞ்சள் மாதா பிரகாரத்தில் அமையப்பட்டுள்ளது. நாகராஜா சன்னதி அமையப்பட்டுள்ளது. ஏனைய பரிவாரங்களும் இங்கு திகழ்கின்றன. பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிறப்பு மிக்கதாக விளங்கி வருகின்றார். நவக்கிரகம், துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர். இத்திருக்கோயிலுடைய சிறப்பு 18ஆம் படி வழியாக வந்து இருமுடி செலுத்துவதனுடைய ஐதீகம் சபரிமலை ஐதீகம் போன்றே இங்கு நடைபெற்று வருகின்றது. மாத பூஜைகள் 1 முதல் தமிழ் தேதி 5 வரை உள்ள நாட்களில் இருமுடி தாங்கி வந்து நெய் அபிஷேகம் செய்யலாம். இப்படி வழியாக இருமுடி தாங்கி வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஏனையோர் செய்து வருகின்றனர். ஐயப்பனுடைய பிரார்த்தனைகள் ஐயப்பனிடம் வைத்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவர்கள் இத்திருக்கோவிலில் அதிகமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐயப்பனுடைய அருள். அதுபோன்று இந்த கோவில் கார்த்திகை 1ஆம் தேதி சபரி செல்லுபவர்கள் இங்கு மாலை அதிகமாக அணிபவர்கள். மண்டல பூஜை, மகர பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. மண்டல பூஜை பால்குட அபிஷேகங்கள், அன்னதானங்கள் மண்டல பூஜையில் நடைபெற்று வருகின்றது. மகர ஜோதி தரிசனம் நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இக்கோயிலுடைய சிறப்பு நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பங்குனி பிரம்மோத்சவ விழா இத்திருக்கோவில் நடைபெறுகின்றது. பங்குனி உத்திரத்திற்கு 10 தினங்கள் முன்பதாக கொடியேற்றப்பட்டு அன்று மணிகண்டன் எழுந்தருளி மாறாட்டு வைபவம் நடைபெறுகின்றது. 10ஆம் திருவிழாவாக ஒவ்வொரு நாளும் மணிகண்டன் எழுந்தருளி பிரகார பிரதர்சனம் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு மணிகண்டனுக்கு ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை வந்து வழிபட்டு சபரி செல்ல முடியாதவர்கள் கூட இருமுடி தாங்கி வந்து இந்த ஐயப்பனை தரிசித்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில், நாகப்பட்டினம். சுவாமியே சரணம் ஐயப்பா. பூதநாத சதானந்தா, சர்வபூர தயாபரா, ரட்சரட்ச மகாபாபு, சாஸ்திரேதிக்கும் நமோ நம. கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் ரொம்ப புனிதமான திருக்கோயில். நாகப்பட்டினத்தில் மத்தியில் அமைஞ்சிருக்கு. வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரலை கொடுக்கக்கூடிய கலியுக வரதனாக நம்முடைய கிழக்கு சபரிமலை ஐயப்பன் வந்து இங்கே எழுந்தருளியிருக்கிறாரு. நான் இந்த கோயில் அமைச்சதுலேருந்து கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர், நல்ல சக்தி உள்ள தெய்வம், வேண்டிய வரத்தை வேண்டுவோருக்கு கொடுக்கக்கூடியவர். இதனுடைய பலனை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். சபரிமலையில் எப்படி ஐயப்பன் இருந்து அனுகிரகம் பண்ணுறாரோ அதேமாரி இங்கே கிழக்கு பக்கம் இருந்து அனுகிரகம் பண்ணுறாரு நம்ம திருநாகப்பட்டினத்தில். அதுமாரி இங்கே 18ஆம் படியோடு இவர் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். இருமுடி தாங்கி இங்கே ஐயப்ப பக்தர்கள் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. நானும் வந்திருக்கேன். நல்லா தரிசனம் கிடைக்கும். இங்கே வந்தால் நல்ல அனுகிரகம் கிடைக்கும். நல்ல மூர்த்தியாக இருக்கிறார் இவர். ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தியாக இருக்கிறாரு. எல்லாரும் ஐயப்பமார்கள் எல்லாரும் சபரிமலைக்கு போக முடியாத ஐயப்பமார்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இருமுடி தாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னாக்க நல்ல ஒரு அருள் கிடைக்கும், நல்ல ஒரு முக்தி கிடைக்கும், நல்ல ஒரு பேரருள் கிடைக்கும், சௌபாக்கியங்கள் கிடைக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். ஊரடங்கு உத்தரவு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து கொரோனா நோய் தொற்று நாடு முழுவதும் பரவுவதன் காரணமாக
ஊரடங்கு உத்தரவு சில தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கார்களிலும் பேருந்து மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகின்றனர். தமிழக அரசு கடற்கரைக்கு செல்ல அனுமதி அளித்திருந்தது. அதன்படி வார விடுமுறையொட்டி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கடற்கரையில் அதிகரித்து காணப்பட்டது. அவ்வாறு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மொட்டையடித்து கடலில் குளித்து மகிழ்கின்றனர். மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்து கொண்டு ஆரோக்கிய மாதாவை தரிசித்து செல்கின்றனர். நேயர்களை இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.